அன்பு நேயர்களே, தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாயாக இருப்பவள்தான் கோமாதா. தாய் இருக்கும்போதே தாய்க்கு பால் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது, பால் பற்றாமல் போகும்போது தாயாக வந்து உதவுபவள் கோமாதா தான். கிராமங்களில் குழந்தை பிறந்து விட்டாலே கன்றுடன் ஒரு பசுமாடு வாங்கி விடுவார்கள், குழந்தை பசும்பால் குடிக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை நன்மைகள் அடைகின்றோம் இவைகளால். அது பாலாக பொழிகின்றதே, அது என்ன லாபம் கருதியா பால் பொழிகின்றது? கிராமத்தில் மாடு வளர்க்கும் முறையே ஒரு அருமையான விஷயம்தான். எருமை மாடாக இருந்தால் பரவாயில்லை, அது மழையில் நனைந்து விடலாம், ஒன்றும் கவலை இல்லை என்பார்கள். ஆனால் எருமை மாட்டுக்கும் மாட்டுத் தொழுவும் உண்டு. பசுக்களை பற்றி சொல்லவே வேண்டாம். வெயிலும் தாங்காது, மழையும் தாங்காது அதன் உடல்வாகு. கொட்டகை நன்றாக போட்டிருப்பார்கள். இப்பொழுது இவைகளின் நிலை எப்படி இருக்கின்றது? கிராமப்புறங்களிலும் பெரும்பாலும் வீடுகளாகிவிட்டதால் அங்கும் ஒரு சில இடங்களில் இவைகளின் பாடு வேதனையாகத்தான் இருக்கின்றது. நகரத்தில் கேட்கவே வேண்டாம், இவைகள் படும்பாடு. நரகத்தில் நடந்து நடந்து செல்கிறார்கள். வெயில் தெரிவதில்லை இவைகளுக்கு, மழை தெரிவதில்லை. பசியால் வயிற்று காந்தலில் அவைகளுக்கு வெயிலின் கொடுமை தெரியவில்லை. கண்கூடாக நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும். வீட்டு வாசலில் கோமாதா வருவாள். ஏதாவது சாப்பிட கொடுத்தால் சாப்பிட்டு விடுவாள். வீட்டில் எனது குரல் எங்கு அதிகமாக கேட்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறாள். ஜன்னல் ஓரம் வந்து குரல் கொடுப்பாள். அப்படி ஒரு ஆதங்கமாய் கூப்பிடுவாள் அம்மா என்று. யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இவற்றிற்கு இந்த தமிழ் வார்த்தையை? அதுபோல் விடியற்காலை 3 மணிக்கு கோழி கூவிதானே பொழுது விடியும். நாம் கொடுத்து அவை சாப்பிட்டு பழகியதால் 2 மணி அல்ல, 3 மணி அல்ல, விடியற்காலையில் அம்மா என்று குரல் கொடுக்கிறாள். யாராவது வந்து வயிற்று பசி தீர்க்க வேண்டும் என்பதற்காக பசியால் வயிறு காந்தவும் அவளது குரல் அப்படி இருக்கும். நமக்கோ தூக்கம் போய்விடும். அத்தனை பெரிய வயிற்றிற்கு நாம் எப்படி உணவு கொடுக்க முடியும்? வளர்ப்பவர்களுக்கு அல்லவா கவலை இருக்க வேண்டும். வளர்ப்பவர்களுக்கு என்ன கவலை இருக்கிறது? இல்லை, மற்றவர்களுக்கு தான் என்ன கவலை இருக்கிறது? ஏதோ கோமாதாவுக்கு கொஞ்சம் கொடுத்தால் புண்ணியம் சேரும் என்று அவைகளுக்காவது ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறார்கள். பொதுவாக நல்ல ஆரோக்கியமாக வீரமுடன் இருக்கும் ஆண் பிள்ளைகளை இளங்காளை போல் இருக்கிறான் என்று சொல்வோம் அல்லவா? இப்பொழுது இளம் காளைகளும், உண்மையான இளம் காளைகளும் பசியால் தள்ளாடி தள்ளாடி நடக்கின்றன. வெயில் என்றும் இல்லை, மழை என்றும் இல்லை. மிகவும் வேதனையாக இருக்கிறது. இவைகள் உயிருடன் படும் கொடுமை பத்தாது என்று இன்னும் பல கொடுமைகள். அடியேன் மனம் வேதனையுறுகிறது. இவைகளுக்கும் ஒரு பொற்காலம் என்று வரும் அன்பு நேயர்களே. மீண்டும் ஒரு அட்சய பாத்திரம் நம் கையில் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் தானே?